ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமா எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் நம்ம என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறோன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நான் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஆவின் பன்னீர் தாங்க வாங்கியிருந்தேன். அதை இந்த மாதிரி கியூபா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு தனியா லைட் ப்ரௌனிஷ் கலர்ல வறுத்து எடுத்துக்குங்க. சின்ன சைஸ்ல ஒரு பட்டை சேர்த்துக்குங்க. 2 லவங்கம், இப்போ லைட் ப்ரௌனிஷ் கலர்ல வறுத்து எடுத்துக்குங்க. இது கூடவே 6 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் ப்ரௌனிஷா வறுத்துக்கலாம். லைட்டா வறுபட்டா போதும். அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதையும் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம். லைட்டா வறுபட்டா போதும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தா 1 போதும். சின்ன சைஸா இருந்தா 2 எடுத்துக்குங்க. நம்மளுக்கு கிரேவி கொடுக்க போறது இந்த வெங்காயம் தக்காளி தான், அதனால பார்த்து சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும். பாருங்க, கண்ணாடி பாத்திரத்துல நல்லா வதங்கி இருக்கு. கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கி சேர்க்கறதால நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். தக்காளி வெங்காயம் தான் நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலாக்கு கிரேவி தரப்போகுது, அதனாலதான் நம்ம வதக்கி சேர்க்கிறோம். இந்த பதத்துல வதங்கினா போதும். நல்லாவே சூடாறட்டும், அப்பதான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். சூடு அரைத்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 5-6 முந்திரியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்காக முந்திரி சேர்க்கிறோன்னா அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பிளஸ் கிரேவியும் நல்லா திக்கா கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுட்டு லைட்டா உப்பு மிளகாத்தூள் போட்டு கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நாலா பக்கமும் லைட்டா திருப்பி போட்டு வறுத்துக்குங்க. ரொம்ப வறுப்பட்ட வேண்டாம். ரொம்ப வறுத்துட்டா ஹார்டா இருக்கும், லப்பர் மாதிரி ஆயிடும், அப்புறம் சாப்பிட முடியாது. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். கார உப்பு பன்னீர்ல நல்லா இறங்கி வரும். இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்ச பன்னீரை வேற பிளேட்ல மாத்திக்கலாம். ரொம்ப தீய விட்டுறாதீங்க. அதே மாதிரி ரொம்பவும் ஃப்ரை பண்ணாதீங்க. டீப் ஃப்ரை வேண்டாம். லைட்டா கலர் மாறினா போதும். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டோம். அதே பேன்ல எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நம்ம வறுத்து எடுத்த எண்ணெயே போதும். எண்ணெய் கூட பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப 1/2 ஸ்பூன் அளவு கலருக்காக காஷ்மீர் மிளகா பிளஸ் உப்பும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம பன்னீர்லயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவை வதக்கி சேர்த்துருக்கிறதால நல்லா கொதிச்சு வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டா கொதிச்சா போதும். நம்ம சேர்த்துருக்க பேஸ்டோட தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டா கொதிச்சு வந்த பிறகு வறுத்து வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பன்னீரும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரட்டும். பன்னீரும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். சப்பாத்திக்கு அட்டகாசமான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரெசிபிக்காக நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஷேர் பண்ணி விடுங்க.
ஒரு அட்டகாசமான பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு தோசைக்கு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை உங்கள் சிண்டு ஜான் சேனல்.